ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலாக ஸ்வீட் பனானா சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கேரளாவில் பனானா உப்பேரி, சர்க்கரை வரட்டின்னெல்லாம் சொல்லுவாங்க. இதை நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட. இதை நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பனானா சிப்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ வாழைக்காய் எடுத்திருக்கேன். நேந்திரம் வாழைக்காயில் தான் இதை செய்ய முடியும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நேந்திரம் வாழைக்காயை எடுத்துக்கோங்க. முதல்ல வாழைக்காயில் இருக்க தோலை நம்ம நீக்கணும். 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இது ரொம்ப ஈஸியாக தான் வரும். நம்ம பனானா சிப்ஸுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரியே தோல் எடுத்துடணும். தோலெல்லாம் எடுத்த அப்புறம் மேலே சின்ன தோல் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த வாழைக்காயை நம்ம அப்படியே வச்சா இது கருத்துடும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் மஞ்சள் பொடியும் கலந்து வச்சிடணும். அதில் நம்ம இந்த வாழைக்காயை வச்சிடலாம். அப்போ இந்த வாழைக்காய் கருத்து போகாது. இதே மாதிரி எல்லா வாழைக்காயில இருக்க தோலை நீக்கிட்டு இந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். நம்ம இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இது மேலே ஸ்மூத்தாக இருக்காது. ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம கத்தி வச்சு அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் மேலோட்டமாக நம்ம எடுத்துடணும். அப்போ வாழைக்காய் நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதை தண்ணியில் 2 அல்லது 3 முறை நல்லா கழுவி எடுத்துடணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதை நல்லா தொடச்சி எடுத்துடணும். இதில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பொரிக்கும் போது எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிக்கும். அதனால நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். அடுத்து இதை கட் பண்ணி வச்சிடலாம். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது எல்லாம் கரெக்டாக வெந்து வரும். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெயை மிதமான தீயில சூடு பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட மனம் பிடிக்கிறவங்க இது தேங்காய் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கும்போது தான் உள்ளே எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகும். அப்போ தான் இது நாளானாலும் கெட்டு போகாது. இல்லைனா இது ஆறுன அப்புறம் கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்ட் ஆகிடும். அதனால் நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் அது நல்லா கிறிஸ்பியாக சவுண்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். மறந்துடாதீங்க, நல்ல கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா ஆறும்போது அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்தாச்சு. நான் 1 கிலோ வாழைக்காய்க்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துடலாம். அடுத்து இதை வடிகட்டி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்க தூசியெல்லாம் வந்துடும். வடிகட்டி எடுத்த அப்புறமா இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிப்ஸை இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த வெல்லம் எல்லாம் பனானால நல்லா கோட்டாகி கிடைக்கும்.
இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். ஜீரகத்தோட மனம் பிடிக்கிறவங்க இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். அதோட மனமும் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெல்லம்லாம் இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது அடியில் பிடிச்சிக்கும், அப்புறம் அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த சிப்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டிகிட்டே இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக வரதுக்காக நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா திக்காகி வருது. இப்போ இந்த அரிசி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விடணும். இதை தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் பனானா சிப்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு. இது கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு சாப்பாடில் இது கட்டாயம் சேர்த்துப்பாங்க. ஃபெஸ்டிவலுக்கு தான் பண்ணணும்னு கிடையாது, இது நார்மலாக நம்ம வீட்டிலையே நேந்திரம் பனானா இருக்கும்போது பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போது இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.